I am resigning from my post as Education Minister. It is for personal reasons. I thank everyone for the opportunity. வணக்கம் மக்களே. மக்கள் ஒன்று கூடி உண்மையா நேர்மையா போறானா எப்பேற்பட்ட கொம்பனை வேணும்னாலும் பணிய வச்சிடலான்றதுக்கு இந்த நீட் போராட்டம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதே மாதிரி தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ இதே மாதிரி உண்மையா மொத்த தமிழ் ஜனங்களும் போராடினதுனால நமக்கு ஜல்லிக்கட்டு நிபந்தனையற்று அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நீட்ல நடந்த குளறுபடிகளுக்காக உண்மையா ஜனங்க போராடினதுக்காக இன்னைக்கு மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இது உண்மையான போராட்டத்துக்காக கிடைச்ச வெற்றி. இதுக்காக நிறைய ரத்த பலிகள், ரத்த தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. வரலாற்றுல இப்படி ஒரு போராட்டம் மிகப்பெரிய லெவல்ல இது பதிவு பண்ணக்கூடிய ஒரு போராட்டம். மக்களுக்காக மக்களே நடத்தப்படுகிற இந்த மக்களாட்சியில அந்த ஓட்டு போட்ட அந்த மக்கள் நினைச்சா அந்த மந்திரியா இருக்கட்டும், எந்த மினிஸ்டரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள தூசி தட்டி விடலான்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னும் ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, இந்த போராட்டத்தை வச்சு இங்க ஒரு திருட்டு குரூப் இதை ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கும் ஒரு முடிவு கட்டுருச்சு. அவங்களுக்கு ஏமாற்றம் கிடைச்சிருச்சு. உண்மையிலே எது நடந்ததோ அது நல்லதுக்காகவே நடந்ததுன்றத மனசுல வச்சுட்டு இனிமே அரசாங்கங்கள் மக்களை மதிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க மக்களே. நன்றி மக்களே.